பவுல் அதான் சொல்றான், இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. கரெக்டா? அதனால இட்ஸ் a provisional work. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:18. யோவான் 3:18. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணப்படான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். இப்ப இயேசு நமக்காக மரிச்சதுனால நம்ம எல்லாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டோம்னு சொல்ல. அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அப்படி என்றால் அவனுடைய விசுவாசத்தை தூண்டும்படியாக, அதை அவன் விசுவாசிக்கும்படியாக நாம் ஊழியம் செய்கிறவர்களாய் மாறணும். நீ எடுத்தோம் கவுத்தோன்னு பிரசங்கம் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லை. இன்னொருத்தனுக்குள்ள கிறிஸ்துவை குறித்த விசுவாசம் உண்டாகிற அளவுக்கு என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன ஆயிட்டோம்னா, நம்ம எல்லாரும்னா என்னையும் சேர்த்தான் சர்ச்சில் பிரசங்கம் பண்றதுக்கு தான் ரெடி ஆகிற மொழிய, இப்படிப்பட்ட விசுவாசங்களை உண்டாக்குவதற்கு ரெடி ஆகணும். ஆமா, எப்படி ஒருத்தனுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும்? முயற்சி செய்கிறவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம நல்லா மெசேஜ் கொடுக்கணும். இவாஞ்சலிஸ்டுக்கெல்லாம் ஒரு கவலை இருக்கு பாருங்க. இந்த வாட்டி ஒழுங்கா மெசேஜ் கொடுக்கலாம், அடுத்த வாட்டி என்ன பண்ண மாட்டாங்க? கூப்பிட மாட்டாங்க. இப்படிப்பட்ட பிரஷர்ஸ்க்கெல்லாம் நம்ம அப்பாற்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய வேலை என்னன்னா, ஒருத்தனுக்குள்ள விசுவாசத்தை வளர்க்குவதற்காக ஊழியம் செய்கிறோம். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வருது? கேள்வினால் வருது. கேள்வி தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தை எடுத்து ஒழுங்கா சொல்றப்பதான் விசுவாசம் ஒருத்தனுக்குள்ளாக முடிவாகுது. அதனால தான் எண்ட் ரிசல்ட் ஆஃப் பிரீச்சிங் இஸ் மேன் ஹேவிங் ஃபெய்த். மனிதன் கிறிஸ்துவையும் கிறிஸ்து நமக்காய் செய்ததையும் விசுவாசிக்கிறதுக்கு தான் சுவிசேஷ பிரசங்கமே யூஸ் பண்ணப்படணும். சில வேளை பிரசங்கம்லாம் மனிதனை சுட்டி காட்டி, மனிதன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், நீ சரியா இல்லைன்னு சொல்றதுக்கு யூஸ் பண்றது, அது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான காரியத்தை கொண்டு வருகிறது இல்லை. கிறிஸ்துவை சரியாக காண்பிக்கும் பொழுதுதான் விசுவாசம் என்ன பண்ணுகிறது? மனிதனுக்குள்ளாக அதிகமாய் வேலை செய்கிறதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம ஒருத்தனை திருத்தணும்னு நினைச்சா அதை விட ஒரு பெரிய முட்டாள்தனம் வேற எதுவுமே கிடையாது. நீங்க வேணா உங்க பசங்களே ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியில் சொல்லுவீங்க, பாஸ்டர் கூப்பிட்டு வந்து, பாஸ்டர் இவனுக்காக கொஞ்சம் ஜாம் பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்டர் அப்படிதான் சொன்னாரு. ரொம்ப வேதனையாயிட்டார். சொன்னாரு, ஐயா நிறைய வருஷம் ஊழியம் பண்ணிட்டேன், இந்த பையனை மட்டும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கூப்பிட்டு போய் ஏதாவது ஊழியத்தில் டெவலப் பண்ணுங்க. நான் கேட்டேன், அப்படி என்ன பண்ணிட்டான் இவன்? பிசாசு கூட கொஞ்சம் உருப்படியா இருக்கிறான், சொன்னதை கேட்கறான். இவன் அதை பண்ண கூட என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். அவன் போனா என்ன பண்ணிடுறான், போயிடுறான். இவன் போனா போக மாட்டான். இவன் என்ன பண்றதுன்னே தெரியல. மனிதனை திருத்துவது என்பது முடியாத ஒரு விஷயம். ஆனால் மனிதனை தேவன் திருத்த முடியும் என்ற சுவிசேஷத்தை ஒருத்தனுக்கு சொல்லுவதன் மூலமாக தான் அவன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால சில வேளை பிரீச்சர்ஸ்லாம் ரொம்ப டயர்டாயிடுவாங்க. நான் எவ்வளவோ பிரசங்கம் பண்றான், அவன் மாற மாட்டான். அவன் உட்கார்ந்துருக்க என்ன சொல்றான்னா, எவ்வளவோ இவர் பிரசங்கம் பண்றாரு, ஆனா இவர் மாற மாட்டான்னு அவன் சொல்லின்னு இருக்கான். கரெக்டா? இது மனுஷனை மாத்திர வேலை இல்லை. தேவன் இறங்கி மனிதனை மாற்றுவதற்கென்று விசுவாசத்தின் பிரசங்கங்களை செய்யும் போதுதான் அது வேலை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக தடவை நான் பிரசங்கம் பண்றப்ப நானே ரொம்ப மாறி இருக்கிறேன். முதல்ல அவங்க மாறுறதுக்கு முன்னாடி நம்ம மாறுறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. அதனால வார்த்தைகள் விசுவாசத்தை உண்டாக்கும் பொழுது மனிதன் ஆக்கினை தீர்ப்புக்கு வெளியாக செல்கிறவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. So these are all the last class. இது பழைய கிளாஸ்ல நம்ம பண்ண ஒரு முக்கியமான விஷயம். ப்ராப்ளம் 1, மனிதன் பாவத்திற்காக மரிக்க வேண்டும், கிறிஸ்து அதற்காக மரித்தார். இப்போ அடுத்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்படி என்றால் we deserve to bear God's wrath against sin. நாம் பாவத்தின் சம்பளத்தை நாம் சுமக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். நாம் பாவத்துக்காக மரிப்பது ஒண்ணு, அதே பாவத்துக்கு இது ரெண்டாவது. the problem number 2. sorry. இப்ப ப்ராப்ளத்துக்காக மரிச்சிட்டா எல்லாம் சரியாயிடுமா? இப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, மரிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும். மரிச்சிட்டா எல்லாம் சரியாது. கோபம் அப்படியே தான் இருக்கும். கோபம் எப்படி இருக்கும்? அதனால பாவத்துக்காக இயேசு நமக்காக மரிச்சிட்டார்னு சொல்றது மட்டுமல்ல, அந்த கோபத்தையும் தீர்த்திருக்கிறார் என்ற ஒரு நிறைவு உண்டாக வேண்டும். அதனால்தான் the problem is we deserve to bear God's wrath. நாம் பாவத்தின் விளைவாக அதற்குண்டான கோபத்தை சுமக்க வேண்டிய சார்பில் இருக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அது மரணம் மட்டுமல்ல, அது எண்ட் ரிசல்ட். அது கூட தேவனுடைய கோபமும் என்ன பண்ணிருக்கு, அது கூட சேர்ந்து இருக்கிறது. தட்ஸ் a second problem. அதாவது சில வேளை ஓல்ட் டெஸ்டமென்ட்லாம் படிக்கிறப்ப தேவன் கோபமா இருக்கிறான்னு இருக்கும். அவர் பாவத்தின் மீது ரொம்ப கோபமா இருக்கிறார். we have to bear God's wrath.
நம்ம பாவம் செய்துட்டா உடனே செத்துட்டா சரியாயிடுமா? பாவம் செய்துட்டா சாவறதுக்கு முன்னாடி ஏன் சாவறோம்னா கோபம் நம்ம மேல இருக்குது. இப்ப மனிதன் கோபத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறான். We deserve to bear God's wrath against sin. பாவத்தின் விளைவாக தேவனுடைய கோபம் நம்ம மேல என்ன பண்ணிருக்குது இருக்கிறது. இது உங்கள் மீது என் மீது இருக்கிறது மட்டுமல்ல, இது உலகத்தின் மீதே இருக்கிறது. இட்ஸ் ஆன் த வேர்ல்ட். உலகம் என்று சொன்னால் ஏதோ இந்த மண்ணு பில்டிங் இது மேல கர்த்தர் கோபம் இல்ல, இதில் வாழுகிற மனிதன் மீது என்ன இருக்குது தேவனுக்கு? ஹோல் மேன்கைண்ட், ஹோல் மேன்கைண்ட், எல்லா மனிதன் மீதும் என்ன இருக்குது தேவனுக்கு கோபம் இருக்கிறது. ஹோல் மேன்கைண்ட், எல்லா மனிதன் மீதும் என்ன பண்ணிருக்கிறது தேவனுக்கு கோபம் இருக்கிறது. இப்ப இதை எப்படி கர்த்தர் தீர்க்கிறார்? இப்ப இந்த கோபத்தை எப்படி தேவன் தீர்க்கிறார்? சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளத்துக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு சொல்யூஷனையும் தேவன் இந்த கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்காக செய்து முடித்திருக்கிறார். கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக நமக்கு செய்து முடித்திருக்கிறார். எப்படி தேவன் செய்கிறார்? இந்த கோபத்தை கிறிஸ்துவின் மரணத்தின் மீது வைத்து propitiation என்று சொல்கிறோம். The solution is propitiation. அப்படி என்றால் தேவன் கோபத்தை கிறிஸ்துவின் மீது வைத்து நம்மை அந்த தயவுக்குள்ளாக கொண்டு செல்லுகிற ஒரு வேலையை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக தேவனுடைய கோபத்தை கிறிஸ்துவின் மீது வைத்து நம்மை அவருக்கு பிரியமானவர்களாக மாற்றுகிற வேலையில் தேவன் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்யூஷன் இஸ் propitiation. இப்ப கோபத்தை எப்படி நிவர்த்தி செய்வது? தேவன் நமக்காக என்ன பண்ணிருக்கிறார்? பாவத்தின் சாபத்தின் மூலமாக வந்த அந்த கோபாக்கினியை அவர் சுமந்து கொண்டு நம்மை அவருடைய பிரியமான மக்களாய் மாற்றி வைத்திருக்கிறார். அதை குறித்து இன்னைக்கு கொஞ்சம் படிக்க போகிறோம். சரி, சொல்யூஷன் என்னது? கோபத்தை அவர் மீது வைத்து propitiation என்று சொல்கிறோம். presenting favorable condition through Christ. propitiation என்றால் தேவன் நமக்கு சாதகமாக கிறிஸ்துவின் மரணத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கோபத்தை அவர் மீது வைத்து நமக்கு சாதகமாக தேவன் எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, என்ன பண்ண போறோம்? இந்த propitiation பத்தி கொஞ்சம் படிக்க போறோம். அப்படி என்றால் தேவன் எப்படி கோபத்தை கிறிஸ்துவின் மீது வைத்து நம் மீது பாசத்தை வைத்தாருன்னு பார்ப்போம். என்ன சொல்றீங்க? நல்ல வேர்ட்ல தேவன் கிறிஸ்துவின் மீது கோபத்தை வைத்து நம்மில் பாசத்தை வைத்தார். How this reconciliation or how this propitiation has happened? தேவன் எப்படி இந்த நம்மை அவரோடு இணைத்து கொண்டார், கோபத்தை நம்மிலிருந்து எடுத்து போட்டார் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். சரியா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். முதலாவது, கிறிஸ்து தொலைந்து போன மக்களோடு கூட அவர் ஒன்றானார். முதலாவது, தொலைந்து போன மக்களோடு கூட ஒன்றாகிறார். 2 கொரிந்தியர் 5:21 படிப்போம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் செய்தார்னு சொல்லல. இந்த வார்த்தைக்கும் அந்த வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. பாவம் செய்து பாவமாவது வேற, பாவத்தில் பிறப்பது வேற, பாவமாக்கினார் என்று சொல்லப்படுவது இன்னொரு வார்த்தை. இப்ப எப்படி தேவன் கோபத்தை நம்மீது எடுத்து போட்டார்னா, முதலாவது கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அவர் மீது சுமத்தப்பட்டவராய் மாறினார். ஹல்லேலூயா. He carried the sin of this world. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கலாத்தியர் 3:13. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் பிறந்தப்பையும் சாபத்தில் இல்ல, வாழ்ந்தப்பையும் சாபத்தில் இல்ல. எங்க சாபமாக்கப்பட்டார்? மரத்திலே தூக்கப்படுகிறப்ப அவர் சாபமானார். மரத்திலே தூக்கப்படுகிறப்ப என்ன பண்ணார்? சாபமானார். தேவனுடைய கோபம் சாபத்தை உண்டு பண்ணும். கரெக்டா?
தேவனுடைய கோபம் சாபத்தை உண்டு பண்ணும். எங்க சாபமானார்? மரத்திலே தூக்கப்படுகிற எவனும் சபிக்கப்பட்டிருக்கின்ற எழுதியபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் கிறிஸ்து நம்மோடு கூட முதலாவது இணைகிறவராய் காணப்படுகிறார். நம்மையும் கிறிஸ்துவையும் தனியாக தேவன் பார்க்கவில்லை. First he saw that God is literal identification with man. பாவத்தின் சுபாவத்தை முதலாவது சுமக்கிறவராக தேவன் காட்சியளிக்கிறவராக இருக்கிறார். இது தேவனுக்கே கிறிஸ்துவுக்கே இது புரியாத விஷயம் பாருங்க. எப்போ பாவமாக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறப்ப, ஏன்னா பாவமும் தேவனும் ஒரே இடத்துல சஞ்சரிக்க முடியாது. இது தேவனுக்கு புரியாத ஒரு விஷயம். ஆனால் உலகத்தின் பாவத்தை அவர் சுமக்கும் பொழுது என்ன பண்ணப்படுகிறார்? உலகத்தின் பாவத்தை சுமக்கிறார் என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய கோபத்தையும் அதனுடைய கோபாக்கினையும் என்ன பண்ணப்படுகிறது? தேவன் சுமக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறவராக இருக்கிறோம். அதனுடைய சாபத்தை சுமக்கிறார். கோபத்தை சுமக்கிறார் என்ற அர்த்தம் அதனுடைய சாபத்தை சுமக்கிறார் என்று சொல்லப்படுகிறோம். இட்ஸ் அ வாலண்டரி ஒர்க். இப்ப இயேசு மனிதனோடு அந்த பாவத்தையும் சாபத்தையும் எல்லாவற்றையும் சுமக்கிறார்னு சொன்னோன்னே இது தேவனாய் தெரிந்து கொண்ட ஒரு வழி. இட்ஸ் அ வாலண்டரி ஒர்க் என்று சொல்லுகிறோம். தன்னார்வமாக தானாக என்ன பண்ணுகிறார்கள்? செயல்படுகிறவர்கள். இப்ப சில வேளை சொல்லுவாங்க, எப்படி இது நடக்கும்? நம்ம பாவத்தை இன்னொருத்தர் எப்படி சுமக்க முடியும்? உன் பாவத்தை உன்னால் சுமக்க முடியாது என்பதற்காக சுமக்கக்கூடிய ஒருத்தர் நானே அதை சுமக்கிறேன்னு சொல்லி இருக்கிறார். ஆமா, இட்ஸ் a voluntary work. Christ's part is a voluntary work. It's not a forced work. தேவன் நமக்காக மரித்தது, நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டது தேவன் தானாக தெரிந்து கொண்ட வழியை வெளிய இது யார் மீதும் திணிக்கப்பட்டதல்ல. யார் மீது என்ன பண்ணல? திணிக்கப்பட்டதல்ல. சில வேளை சொல்லுவாங்க, எப்படி பாவத்தை இன்னொருத்தர் மேல திணிக்க முடியும்? And God is the absolute judgment of all morality. எது சரி எது தப்புன்னு சொல்றதுக்கு கிறிஸ்துவை தேவனை தவிர வேற யாருமே இல்லை. இப்ப தேவனுடைய பார்வையில் இயேசுவா தானாக பாவத்தை சுமப்பது எந்த விதத்திலும் தப்பாக அவருடைய பார்வைக்கு தோணவில்லை. இன்னைக்கு பூமியில் அது தப்பா இருக்கலாம். எப்படி இவன் பாவம் செய்தா அவன் மறிக்க முடியும்? ஈவன் கவர்மெண்ட் கூட ஒத்துக்காது. பாவம் செய்தவன் தான் மன்னிக்கணும்னு என்ன பண்ணுது? ஒற்றுக்கொள்ளுகிறது. ஆனால் தேவனுடைய பார்வையில எது கரெக்டுனா அவர் சொல்றதுதான் கரெக்ட். அவர் என்ன சொல்றாரு? இவன் பாவத்தை இவன் சுமக்கிறானா, ஓகே ஒத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். God himself choose to accept this voluntary sacrifice. தேவன் தானாக மனிதனுடைய பாவத்தை தானே சுமக்கிறேன் என்று சொல்லி முடிவெடுக்கும் பொழுது அதை ஒப்புக்கொண்டவர் தேவனாகவே இருக்கிறார். அதனால எந்த பிரச்சனையும் மனிதனுக்கு கிடையாது. இதை எப்படி கடவுள் ஒத்துக்கலான்னு நீ கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இல்லை. ஏனென்றால் எது கரெக்ட் எது தப்புன்னு அவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. எது கரெக்ட் எது தப்புன்னு அவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இதை குறித்து பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு முழுவதும் தேவன் இதை ஒப்புக்கொண்டவராய் இருக்கிறார். எப்படி ஒரு மனிதனுடைய பாவத்துக்காக இன்னொரு மிருகம் மரிக்க முடியும்? தேவன் ஆயிரம் ஆண்டுகளாக இதை பேசி வந்திருக்கிறார். மனிதனுக்கு புரிய வைக்க முயற்சி செய்திருக்கிறார். உனக்காக இன்னொருத்தர் என்ன பண்ண முடியும்? மரிக்க முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பாவம் செய்தவன் வரான். இந்த பாவம் செய்தவன் நீ என்னெல்லாம் பாவம் செய்தன்னு கேட்க வேண்டிய வேலையே இல்லை. ஒரு ஆடு மேலேயோ இல்ல புறா மேலேயோ அவன் தலையை கை வச்சு பாவத்தை எல்லாம் அது மேல செலுத்துறேன்னு சொன்னப்பே பாவம் என்ன ஆயிடுச்சு? செலுத்தப்பட்டது. இதுக்கு டெபினிஷன்லாம் கொடுத்து எதையும் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. பாருங்க, எவ்வளவு பாவின்றது ரொம்ப முக்கியம் இல்ல, பரிகாரம் என்னதான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. பாவின்றது முக்கியம் இல்ல, பரிகாரம் தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. இப்ப நம்ம எவ்வளவு பாவம் செய்ததை விட என்ன பரிகாரத்தை கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார் என்று பார்ப்பது அதிக முக்கியமா இருக்கிறது. அதனால ஒரு சில இடத்துல சொல்லுவேன் பாருங்க, கிரைஸ்ட் இஸ் ஓவர் பேமெண்ட் ஃபார் அவர் பனிஷ்மெண்ட். கிறிஸ்து நமக்காக அதிகமாகவே கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவையான கிரியை மட்டும் இல்ல, அதிகமான கிரியை செலுத்தினார். ஏனென்றால் என்றென்றுமே மனிதன் தொலைந்து போகாதபடி தேவன் இதை செய்து வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் உணர்றப்ப ஒருவனை கிறிஸ்துவில் இருக்கிறதை தவிர வேற ஒரு சந்தோஷமே கிடையாது. பாருங்க, போதுமானதுக்கும் அதிகமானதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நமக்கு அப்பத்தை கொடுப்பதும் திராட்சை ரசம் மாற்றுறதும் அல்ல, மனிதனுடைய பாவத்தை முற்றிலுமாய் நிவர்த்தி செய்து இனிமேல் அந்த பாவமே செய்ய முடியாத அளவுக்கு தேவன் அவனை மாற்றி இருக்கிறார். எப்படி என்றால் ஒரு புதிய சிருஷ்டியாக அவனை வைத்திருக்கிறார். அவன் பழைய சிருஷ்டி எடுத்து அவனை மாத்தல. சில வேளை இந்த எக்ஸாம்பிள் வெளியில சொல்லியிருப்பேன், இதை டிவியில் சீரியல சொல்றது நல்லது. பாருங்க, பழைய ஏற்பாடு என்பது ஒரு டயர் எடுத்து பஞ்சர் ஆனவனெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருந்தாரு. பைக் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் பாருங்க.
நம்ம ஆளுங்களை பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே போய் 2 ஒட்டு ஒட்டின்னு வந்துருவோம். இது பழைய ஏற்பாடு. ஒட்டிக்கிட்டே இருந்தார் கடவுள். ஒட்டி ஒட்டி பார்த்தாரு, வேலைக்கு ஆகல. புதிய ஏற்பாட்டில் புது டயரை போட்டார், புது டியூப் போட்டார். அவன் இதை விட வேற பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்ல முடியாது. டியூப்லெஸ் போட்டாராம். பிரச்சனையே இல்லாத அளவுக்கு தேவன் மாற்றி விட்டார். அதான் புதிய சிருஷ்டி. ஆமா, தேவன் முதலாவது சிருஷ்டித்தார் உலகத்தை, அது பெர்ஃபெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் தேவன் இரண்டாவது சிருஷ்டித்தது என்னென்றால் புதிய சிருஷ்டியை தேவன் சிருஷ்டித்திருக்கிறார். ஆமா, கிரைஸ்ட் இஸ் ஓவர் பேமெண்ட் ஃபார் ஆல் அவர் பனிஷ்மெண்ட். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். பழைய ஏற்பாடு முழுவதும் தேவன் இதை பேசியிருக்கிறார். ஆமா, அடுத்த ஒரு வசனத்திலே பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 53:4 வசனம். 53:4 தேவன் எப்படி நமக்காக பாடுபடுகிறார், நம்முடைய சாபத்தை அவர் சுமக்கிறார் என்பதற்கு இந்த வசனங்கள்லாம் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இப்ப இந்த பாடுகள் என்ற அந்த வார்த்தைக்கு கொஞ்சம் கிரேக்க வார்த்தையை, கொஞ்சம் எபிரேய வார்த்தையை பார்க்கணும் பாருங்க. ஏனென்றால் இப்ப இந்த பாடுகள் சொன்னோன்னா நிறைய பேருக்கு அது என்னன்னே புரியறது இல்லை. எபிரேய வார்த்தை இப்படியாக இருக்குது, ஹலேனோ. இது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாலாம் நான் ஒன்றும் ஹீப்ரு பேச முடியாது பாருங்க. இது என்ன சொல்லுகிறது என்றால் சிக்னஸ், வியாதி என்று சொல்லுகிறது. மெய்யாகவே நம்முடைய பாடுகள் என்று சொல்லப்படும் பொழுது அது என்ன சொல்லுகிறது? சிக்னஸ் என்றே சொல்லுகிறது. இயேசு மெய்யாகவே நம்முடைய பாடுகளை அவர் சுமந்து கொண்டார் அப்படின்னு சொல்லுகிறப்ப, பாவத்தின் விளைவாக தான் பாடுகள் பூமியில வந்தது. பாவத்தின் விளைவால் தான் என்ன வந்துச்சு? பாடுகள் பூமியில வந்தது. பாடுகளின் ஒரு பிரதிபலிப்பு தான் வியாதிகள். பாடுகளின் ஒரு பிரதிபலிப்பு தான் என்னது? வியாதிகள். நிறைய பேர் வியாதிகள்லாம் கர்த்தர் பரலோகத்தில் தயார் பண்றான்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க தயாரிக்கிறது கிடையாது. அங்க நன்மையான எந்த ஈவும் தான் தயாரிக்கப்படுகிறது. ஆமே, all the best things are planned in heaven, not anything apart from that. பரலோகத்தில் உண்டாகிறது எல்லாமே தேவனுக்கும் தேவனுடைய தன்மைக்கும் உரியதாகவே இருக்கிறது ஒழிய தேவனுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டது கிடையாது. அதனால பூமியில என்ன உண்டாகிறது? இப்படிப்பட்ட கோளாறான விஷயங்கள் எல்லாம் உண்டாகப்பட்டிருக்கிறது. எப்பொழுது மனிதன் பாவத்தில் இருக்கிறானோ அப்ப பாவத்தின் விளைவாக வேதனைகள் உண்டாகிறது. அந்த வேதனைகளின் ஒரு பிரதிபலிப்பு தான் வியாதி, சிக்னஸ். இவன் வெறும் சரீரத்துல மட்டும் இவன் சிக்கா இல்லை, இவன் மைண்ட் அளவுலையும் சிக்கா இருக்கிறான், மனதளவுலையும் என்ன இருக்கிறான்? வியாதியா இருக்கிறான். அதனாலதான் பாவம் பார்க்கத்தா அவனுக்கு அதை பார்த்து வெறுப்பு வரல, அதை பார்த்து ஆசை வருது. கரெக்டா? பாவத்தை பார்த்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இதை பாவம்னு சொல்றதுக்கே மனசு வரமாடுது. சில நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க செய்யறத பார்த்தா நமக்கு இது எப்படி பண்றாங்கன்னு தெரியுது, ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அதை நம்ம ஆளுங்க வேற மீடியால ஃபுல்லா அவங்கள தான் கவர் பண்றாங்க. நியூ ஜெனரேஷன் ரொமான்ஸ், புதிய தலைமுறை காதலில் இருக்குதான். இது யாரு கேட்டா அது கேட்டீங்கன்னா அது அந்த கதையே ரொம்ப கேவலமா இருக்கும். ஆனா அதை பாவம்னு சொல்லி என்ன பண்றது யாரும் அதை பேசுறது இல்லை. நம்ம தான் பாவம், அது பாவம்னு சொல்லிட்டு இருக்கோம். மைண்ட் அளவுல மனதளவுல இவன் ஏற்கனவே பாவத்தை சரியாக பார்க்க முடியாத அளவு வியாதியில இருக்கிறான். அதான் சிலர்கிட்ட போய் நீ பாவம் செய்யறன்னா கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா இவன் ஏற்கனவே என்ன இருக்கிறான்? வியாதியில இருக்கிறான். வியாதியில இருக்கிறவனுக்கு சரியான விஷயத்தை சொன்னா என்ன பண்ணாது? புரியாது. He is not only physically sick, he is also mentally sick. God, தேவன் இப்படிப்பட்ட உலகத்தில் தன்னையும் இணைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார். பாடுகள் என்ன பண்ணியிருக்கிறார்? சுமந்திருக்கிறார். வாழ்ந்த பொழுது மட்டுமல்ல, சிலுவையில் எல்லா பாடுகளையும் சுமந்தார் என்று சொல்லப்படுது. ஏசாயா 53:4 அதை தான் சொல்லி பாருங்க. Surely he has borne our griefs and carried our sorrows. சாரோஸ் என்பதற்கு நக்கபோனியோ என்ற ஹெப்ரேய வார்த்தை. அதுக்கு என்னவென்றால் பெயின்ஸ் என்று சொல்லுகிறோம், வலிகள். தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வியாதிகளையும் நம்முடைய வலிகளையும் என்ன பண்ணியிருக்காராம்? அவர் சுமந்திருக்கிறாராம். இந்த வியாதிகளும் வலிகளும் பாவத்தின் விளைவால் வந்த சாபங்கள். இதை இயேசு என்ன பண்ணியிருக்கார்? அவர் சுமந்திருக்கிறார். இப்ப சில பேர் இதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை. இயேசு வெறும் பாவத்துக்காக மட்டும்தான் மரிச்சார். பாவத்தின் விளைவால் வந்த சாபத்துக்காகவும் இயேசு மரித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வியாதிக்காக மரித்திருக்கிறார், வலிக்காக மரித்திருக்கிறார்.
ஏபி சிம்சன் என்பவர்லாம் இதை தான் ஃபர்ஸ்ட் அவர் பிரசங்கம் பண்ணார் பாருங்க. அநேகம் பேர் சுகமானார்களாம். அநேகம் பேர் என்ன பண்ணாங்களாம்? சுகமானார்கள். இன்னைக்கு நிறைய பேர் சுகமான ஊழியத்தை எப்படி செய்யறதுன்னு தடுமாறிட்டு இருக்காங்க. என்றைக்கு இயேசுவின் மரணம் மனிதனுடைய மனிதன் மேல் இருக்கிற கோபத்தை தேவன் எடுத்து போட்டு நம்மேல் பாசத்தை வைத்தார் எப்ப சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப சுகமாவாருங்க பாருங்க மனிதர்கள். நம்ம என்ன சொல்றோம்னா, இதை செய்தியா அதை செய்தியா, நீ என்ன பண்ண? சமீபத்தில் ஒரு வெள்ளூர்ல போய் ஒரு அம்மாவுக்கு ஜோமான போயிருந்தேன் பாருங்க. அப்ப நல்ல வேலை நான் வந்துட்டு போறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு போயிருக்காரு. வந்துட்டு போய் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு இந்த பக்கவாதம் வந்ததுக்கு காரணம் என்னன்னா நீங்க டிவி பார்த்தது தான். நீங்க தேவனை விட்டு கொஞ்சம் தூரம் போய் என்ன பண்ணிட்டீங்க? டிவி பார்த்துட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு பக்கவாதம் வந்துச்சுன்னு இருக்காரு. நான் அந்த அம்மாவுக்கு புரியறதுக்கு வேற வழியே இல்லை சொல்றதுக்கு. நான் சொன்னேன், உங்களுக்கு டிவி பார்த்து தான் பக்கவாதம் வந்ததுன்னா அந்த சினிமா தியேட்டர் உனக்கு போறவனெல்லாம் ஆம்புலன்ஸ்ல தான் கொண்டு வரணும். நீங்க சின்ன